ஜூலி அவ மூஞ்சி வெளிய வந்துச்சு அவளா ஒரு மூஞ்சி கையால அவ அந்த இதுல வந்து அந்த வார்த்தை கவிதை இருக்கா ஜூலிக்கு முதல்ல பாடி பாடி ஜூலி அவ மூஞ்சி வெளிய வந்துச்சு அவளா ஒரு மூஞ்சி கையால அவ அந்த இதுல வந்து அந்த வார்த்தை கவிதை இருக்கா ஜூலிக்கு முதல்ல பாடி பாடி நீ வாசப்படிய விட்டு வெளியே வந்தானா ஜூலி இதுக்கு பார்த்தாலும் வாடான்னு சொன்னதுக்கு அந்த பல்ல ஓடிப்போம் நாங்க அந்த பல்ல ஓடிப்போம் உனக்கு எந்த தகுதியும் எங்க அண்ணனை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீ ஜல்லிக்கட்டு ப்ரோக்ராம்ல நல்ல சீனா போட்டு பிக் பாஸ் வாய திறந்தாலே போய் நீ எல்லாம் ஒரு ஆளு மூஞ்சோ மகரியும் மவளை சாவடி வாங்க வாடி உனக்கு தின்னு எங்க வாடி அங்க நீ நக்கலா பேசுற ஐயோ பரமூர்ல வந்து நிக்கிற இருங்க ஜல்லிக்கட்டுல போராடணும்னு சொல்றாங்க. அப்புறம் திமுக வந்து ஜல்லிக்கட்டை பத்தி என்னன்னு தெரியுமா? இப்ப இளைஞர்கள் வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம நீங்க டிஎம்கேவா இருக்கட்டும் ஏடிஎம்கேவா இருக்கட்டும் பணத்தை கொடுத்து ஓட்ட நீங்க வாங்குனீங்கல்ல ஒரு ரூபாய் தளபதிக்கு ஓகேவா? மாதிரி எந்த கட்சி உமன் சேஃப்டியை பத்தி பேசுனீங்க? எந்த கட்சி பேசுனீங்க? எவ்வளவு நடக்குது? எங்க தளபதி பேசினாருடா, சேஃப்டி பேனிக் பட்டன் வச்சிருக்காரு. நீங்க யாராவது உமன் சேஃப்டியை பத்தி பேசுறீங்களா? சும்மா வாய்க்கிடுங்க 1000 ரூபாய் தர யாருக்கா வேணும்? 1000 ரூபாய் நாங்க சம்பாதிக்கல. கை ஊர்ல வந்து போய் படுத்துக்கோங்க சொன்னாங்கல்ல. அவர் வந்து இப்போ வந்து அந்த மாதிரி அதான் செந்தில் பாலாஜி பாவம் அவர் கோயம்புத்தூர்ல போய் ஏதோ ஜெயிச்சு பாவம் கோயம்புத்தூர் மக்களுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு நினைக்கிறேன். ஐயோ அவருதான் அன்னைக்கு ஓடிட்டாரு. இல்ல அண்ணாரி வளையத்துல நாங்க பார்த்தோம் எல்லாம் அழுகுறாங்க. ஆசைய காட்டி வந்து ஒரு ஓட்டுக்கு 25,000 வரை இப்ப கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஆசைய காட்டி அந்த இடத்துல ஜெயிக்கிற அந்த மக்களுக்கு வந்து கெட்ட காலம் அப்படிங்கறது அர்த்தம். அதான் திரும்ப இவ்வளவு எடுத்து சொல்லி திமுக பத்தி எத்தனை சேனல்ல அவங்க போடலன்னா இருக்கட்டும், சன் டிவில பாலிமர் நியூஸ் இந்த தந்தி எவ்வளவு விஷயத்துல போட்டாங்க. மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு இல்லாம திரும்ப அவங்க கிட்ட காசை வாங்கிட்டு அவங்களுக்கே ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்க வச்சாலும் சரிதான். எங்க அண்ணா வந்ததுனால அவங்களுக்கு சொல்லி எங்க அண்ணா வந்து அவங்கள கெட்டது செஞ்சவங்களுக்கு நல்லதே செய்வாரு எங்க அண்ணா. தளபதி வந்து குடும்பத்தையே பாத்துக்க எல்லாமே இனிமேல் நாங்க தான் அவருக்கு. ஓகேவா? அவர் எங்களை பார்த்த மாதிரி நாங்க அவரை பார்த்துப்போம். எங்களுக்காக அவர் இவ்வளவு பேர் அவர் நின்றுக்காரு. இதுக்கு மேல அவர் கூட நாங்க இருப்போம். இதுதான் மக்கள் தீர்ப்பு. ஜனநாயக படத்தை நீங்க எப்படி ரிலீஸ் பண்ணாம நீங்க இது பண்ணீங்க? நல்லதுதான். சிஎம் தலைமை தளபதி வர போறீங்க, எல்லாம் போய் ஆட போறீங்களா ரூம் போட்டு?